நாங்கள் வாரத்துக்கு குறைஞ்சது 5 கம்பெனியாவது ஆஃப் லைசன்ஸ், கிராசரி ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட், ஃபியூவல் ஸ்டேஷன், பியூட்டி சலூன், அதுக்கப்புறம் மசாஜ் சலூன், மசாஜ் தெரபிஸ்ட் அவங்கள கொண்டு வரது, அதுக்கப்புறம் ப்ளம்பர்ஸ், கார்பெண்டர்ஸ் இவங்க எல்லாமே கொண்டு வரலாம். ஸோ உங்கள் பிஸ்னஸுக்கு எந்த மாதிரியான ஓரளவு சூப்பர்வைசர் ரோல் அண்ட் அபவ் இருக்குதோ அந்த இதில் கொண்டு வரலாம். அஃப்கோர்ஸ் ரெஸ்டாரண்ட்டு பொறுத்தவரை ஷெஃப்ஸ், ரெஸ்டாரண்ட் மேனேஜர்ஸ் அவங்களும் கொண்டு வரலாம். அஃப்கோர்ஸ் ஐடி கம்பெனிஸும் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் எனி பிஸ்னஸ் இப்போது அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் இந்த உடனே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு எபிசோட் பார்த்துட்டீங்க. பத்ரி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு என்னென்னா புதுசாக என்ன வீசா வந்திருக்குன்னு. இப்போ ரெண்டாவது என்னென்னா இப்போது நான் கரண்ட்டாக இப்போது முன்னாடியே இருக்க வீசாவை என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, புதுசாக என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, அது எல்லாத்தையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அதை நம்ம தனியாக ஒரு எபிசோடாக போட்டிருக்கோம். போய் பார்த்து அதை என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. பாய். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பத்ரிநாத் பால வெங்கடேஷன், சுருக்கமாக பத்ரி பாலான்னு சொல்லுவாங்க. ஐ எம் அ சீனியர் இமிக்ரேஷன் லாயர் அண்ட் கன்சல்டன்ட் ரெகுலேட்டட் பை ஓஐஎஸ்சி. ஓஐஎஸ்சிங்கிறது எங்களோட ரெகுலேட்டரி பாடி. அதாவது எக்ஸ்பான்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் த இமிக்ரேஷன் சர்வீசஸ் கமிஷனர்னு சொல்லுவாங்க, விச் இஸ் பார்ட் ஆஃப் யூகே கவர்மெண்ட். அதில் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இருக்குது. ஐ எம் ஓஎஸ்சி லெவல் 3 இமிக்ரேஷன் லாயர் அண்ட் கன்சல்டன்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா வி கேன் டீல் வித் மோர் காம்ப்ளெக்ஸ் கேசஸ். இப்போது ஒரு வீசா ரெஃப்யூஸ் ஆச்சுன்னா அது கோர்ட்டில் அப்பீல் எடுத்துகிட்டு போகிறது, மேற்கொண்டு பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நிறையா பேர் யூகேல கம்பெனி வச்சுருக்காங்க. அவங்க ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் எடுத்து இந்தியாவிலிருந்தோ இல்லை வெளிநாட்டிலிருந்து ஆட்கள் அவங்களுக்கு கொண்டு வரதுக்கு என்ன அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க. ராஜு பாய் மூலியமாக வீடியோ பார்த்துட்டு அந்த லைசன்ஸ் இல்லை வரவங்களோட ரிக்குவயர்மெண்ட் சேஞ்ச் ஆகிருக்குங்கிறத சொன்னதை பார்த்தே நிறையா பேர் கேட்டாங்க. இது மாதிரி பார்த்தோம், எங்களுக்கு லைசன்ஸ் வேணும், அந்த லைசன்ஸ் எப்படி வாங்குறதுங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம், பேச போகிறோம். மெயினாக இது யூகேல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஆர் சோல் ட்ரேடர்ஸ் இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அவங்க எப்படி லைசன்ஸ் எடுத்து அந்த லைசன்ஸ் மூலியமாக வெளியிலிருந்து ஆட்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதான் பேச போகிறோம். ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ், இந்த லைசன்ஸ் உங்களுக்கு 4 வருஷம் வேலிட். இந்த லைசன்ஸோட ஃபீ 536 பவுண்டு. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, எனி நியூ பிஸ்னஸ் ஆர் எனி ஓல்டு பிஸ்னஸ். நியூ பிஸ்னஸ்னால் ஈவன் நீங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 3 மாதம் தான் ஆகுது அப்படிங்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓல்டு பிஸ்னஸ்னால் எவ்வளோ வருஷம் வேணால் இருந்திருக்கலாம், அவங்களும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா கேட்பாங்க, புது பிஸ்னஸ் அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். தெர் இஸ் நோ ரிக்குவயர்மெண்ட் இந்த 1 வருஷம் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் பொறுத்தவரை. ஸோ இந்த மாதிரியான பிஸ்னஸ், லிமிட்டட் கம்பெனி, சோல் ட்ரேடர், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், சேரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இந்த ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸுக்கு. இப்போது யாரெல்லாம் எந்த மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எந்த பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம். முன்னாடி ஐடி கம்பெனிஸ் மாதிரி இருந்துச்சு. இப்போது பார்த்தோம்னா நாங்கள் வாரத்துக்கு குறைஞ்சது 5 கம்பெனியாவது ஆஃப் லைசன்ஸ், கிராசரி ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட், ஃபியூவல் ஸ்டேஷன், பியூட்டி சலூன், அதுக்கப்புறம் மசாஜ் சலூன், மசாஜ் தெரபிஸ்ட் அவங்கள கொண்டு வரது. அஃப்கோர்ஸ் ஐடி கம்பெனிஸும் பண்ணலாம். அவங்க எப்போவுமே இருந்தாங்க. ஸோ ஐ டிடன்ட் அக்கௌண்டன்சி ஃபார்ம்ஸ். ஸோ எனி பிஸ்னஸ், ஆல்மோஸ்ட் எனி பிஸ்னஸ் இப்போது அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போது பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்னு எடுத்துக்கிட்டோம்னா சூப்பர்வைசருக்கு கூட கொண்டு வரலாம். ரீட்டைல் சூப்பர்வைசர் இல்லை ஷாப் கீப்பர் இல்லை ஷாப் மேனேஜர். இப்போ ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன்னா ஃபியூவல் ஸ்டேஷன் மேனேஜர், ஒரு பியூட்டி சலூன்னா பியூட்டி சலூன் மேனேஜர், மசாஜ் சென்டரில் மசாஜ் தெரபிஸ்ட் கொண்டு வரலாம். இப்போது ஒரு பில்டிங் கம்பெனிஸில் பில்டர் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் ப்ளம்பர்ஸ், கார்பெண்டர்ஸ் இவங்க எல்லாமே கொண்டு வரலாம். ஸோ உங்கள் பிஸ்னஸுக்கு எந்த மாதிரியான ஓரளவு சூப்பர்வைசர் ரோல் அண்ட் அபவ் இருக்குதோ அந்த இதில் கொண்டு வரலாம். அஃப்கோர்ஸ் ரெஸ்டாரண்ட்டு பொறுத்தவரை ஷெஃப்ஸ், ரெஸ்டாரண்ட் மேனேஜர்ஸ் அவங்களும் கொண்டு வரலாம். இப்போது ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹோம் ஆஃபீஸ் அவங்களோட லிஸ்ட்டில் மினிமம் 4 மேண்டேட்ரி டாக்குமெண்ட்டும்
லிஸ்ட் ஆஃப் 6 to 7 கொடுத்துருக்காங்க. அதில் ப்ளஸ் வேறு என்னெல்லாம் உங்களுடைய லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது உதாரணத்துக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுனா அவங்களுக்கு ஃபுட் ரேட்டிங் இருக்கணும், ஃபுட் அண்ட் ஹைஜீன் சர்டிஃபிகேட் அவங்க வாங்கியிருக்கணும். ஸோ அது வந்து ரிக்குவயர்மெண்ட்டு. இதுவே வந்து ஒரு கேர் ஹோம்னா சிக்யூசி ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும். அந்த மாதிரி இதுவே ஒரு ஸ்கூல் இல்லை ஒரு காலேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு எஸ்சிக் இல்லை ஐஎஸ்ஐ அது மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு அவார்டிங் பாடி இருக்கும், அதையும் வைக்கணும். இப்போது லிஸ்ட்டை பொறுத்தவரை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஏடி சர்டிஃபிகேட், பிஏஒஇ சர்டிஃபிகேட் ரெண்டாவது, மூணாவது எம்ப்ளாயர் லயபிலிட்டி இன்சூரன்ஸ், நாலாவது உங்களுடைய ரீசன்ட் அக்கௌண்ட்ஸ் along with CT 600 and CT 603, அஞ்சாவது உங்கள் பிஸ்னஸ் ப்ரிமைஸோட லீஸ் அக்ரிமெண்ட் ஆர் லேண்ட் ரெஜிஸ்ட்ரி டாக்குமெண்ட். அதுக்கப்புறம் ஆறாவது உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏதாவது மேண்டேட்ரி அவார்டிங் பாடிஸ் இருக்குதுன்னா, இப்போது முக்கால்வாசி கடைங்களுக்கு பொறுத்தவரை ஆல்கஹால் செல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ப்ரிமைஸ் லைசன்ஸ் டு செல் ஆல்கஹால் இல்லை ஆல்கஹால் லைசன்ஸ் இருக்கும், அது வேணும். இதுவே ஒரு ஃபியூவல் ஸ்டேஷன்னா பெட்ரோலியம் ஸ்டோரேஜ் சர்டிஃபிகேட் ப்ளஸ் அவங்க ஆல்கஹால் விற்கிறாங்கன்னா எகெயின் ப்ரிமைஸ் லைசன்ஸ், ஃபுட்டு விற்கிறாங்கன்னா ஃபுட் ரேட்டிங்கு அது வைக்கணும். ப்ளஸ் இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னாலும் ஃபுட் ரேட்டிங் வைக்கணும். ஸோ இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸில் இந்த லிஸ்ட்டில் 4 டாக்குமெண்ட், அஃப்கோர்ஸ் பிஸ்னஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட், இதில் 4 வந்து வைக்கணும். ப்ளஸ் மேண்டேட்ரி அக்ரிடியேஷன், மேண்டேட்ரி ரிக்குவயர்மெண்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அது வைக்கணும். வச்சுட்டு ஸ்டேஜ் 1ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொசிஷனும் கேண்டிடேட்டும் ஐடென்டிஃபை பண்ணணும். கேண்டிடேட் இருந்தால் தான் லைசன்ஸ் அப்ளை பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. பட் அட்லீஸ்ட் பொசிஷனும் நீங்கள் வந்து இங்கே எந்த பொசிஷனுக்கு எந்த மாதிரி ஆள் வேணும், அவங்கள வந்து எப்படி ரெக்ரூட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க. உதாரணத்துக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ரெஸ்டாரண்ட் மேனேஜர்னால் அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும் ஒரு ரெஸ்டாரண்ட் மேனேஜர். ப்ளஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க, முன்னாடி மாதிரி ரெசிடென்ட் லேபர் டெஸ்ட் அதெல்லாம் தேவையில்லை. அவங்க ஃபார் இன்ஸ்டன்ஸ் அவங்க நாங்கள் ரெஸ்டாரண்ட் விண்டோவில் போட்டோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் வேக்கன்சிங்கிறது, இல்லை ஒரு வாரம் எங்கள் வெப்சைட்டில் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ தெர் இஸ் நோ டைம் லைன் ஆர் தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் மெத்தட். இல்லை அவங்க சொல்லலாம் வி ஹேட் அ வேக்கன்சி அண்ட் வி காட் இட் த்ரூ ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். பொசிஷன் ப்ளஸ் கேண்டிடேட் இருந்தால் நல்லது. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2ல் நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் மேக் பண்ணுவோம். அந்த அப்ளிகேஷன் மேக் பண்ணும்போது இப்போ நான் சொன்ன லிஸ்ட் ஆஃப் மேண்டேட்ரி டாக்குமெண்ட்ஸை வைக்கணும். ஸ்டேஜ் 3 லைசன்ஸ் ஆன்லைன் பண்ணதுக்கப்புறம் இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இமெயில் அனுப்பி அதோட 10 கொஷின் ஆன்சர்ஸ் வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். ஹோம் ஆஃபீஸ் கொடுப்பாங்க, எதுக்காக லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க, நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்ன, ஓப்பனிங் ஹவர்ஸ் என்ன, எந்த பொசிஷனு, எஸ்ஓசி கோட் என்ன, எப்படி ரெக்ரூட் பண்ணிங்க, இந்த ரெக்ரூட்மெண்ட் எதுவுமே பண்ணாமல் ஒரு ரெஃபரன்ஸ் மூலியமாகவோ இல்லை ஏற்கனவே ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க எதனால் சூட்டபிள், செலக்டட் கேண்டிடேட் டீட்டெயில்ஸ், உங்களோட இமெயில் அட்ரஸ், டெலஃபோன் நம்பர், இதெல்லாம் கேட்டு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி வைக்கணும். ஸோ ஸ்டேஜ் 3 அப்ளை பண்ணி இந்த இதெல்லாம் அனுப்பினோன்னே ஸ்டேஜ் 4 ஹோம் ஆஃபீஸ் உங்கள் கம்பெனிக்கு எதர் ஃபர்தர் செக்ஸுக்காக விசிட் வரலாம், இல்லை விசிட் வராமையே நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா அந்த பேஸ்ட் ஆன் தட் அவங்க டெசிஷன் எடுத்துருவாங்க. விசிட் இல்லாமையே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ரேட்டிங் வந்து பார்த்தாங்கன்னா இப்போதைக்கு 50-50, பாதி பேருக்கு விசிட் வந்து கொடுக்குறாங்க, பாதி பேருக்கு விசிட் இல்லாமல் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த வகையிலையும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். விசிட் வந்தாலும் சரி, விசிட் வரலனாலும் சரி, உங்களுக்கு லைசன்ஸ் நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். அண்டு அஃப்கோர்ஸ் வி ஒர்க் ஆன் நோ வின் நோ ஃபீ, அதெல்லாம் அப்புறம் நீங்கள் டைரெக்டாக கூப்பிடும்போது பேசிக்கலாம். பட் திஸ் ஆர் த ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் அ கம்பெனி டு கெட் லைசன்ஸ். அதுக்கப்புறம் அவங்க இந்த ஃபைனல் ஃபர்தர் செக்ஸ் பண்ணிவிட்டு லைசன்ஸை கிராண்ட் பண்ணுவாங்க. இந்த லைசன்ஸ் கிராண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பிஸ்னஸ் டேர்ன் ஓவருக்கு ஏற்ற மாதிரியும் உங்களோட பிஸ்னஸ் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் 1 to 3 நம்பர் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் நீங்கள் எடுக்கலாம். அஃப்கோர்ஸ் இப்போது லைசன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் எதர் இன் கண்ட்ரியும் நீங்கள் எடுக்கலாம், அவுட் கண்ட்ரியும் எடுக்கலாம். ஸோ அதுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்டுங்கிறது, ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்ங்கிறது போன எபிசோட்லேயே சொல்லிட்டோம். இங்கிலீஷு, மெயின்டெனன்ஸு, சிஓஎஸ்ங்கிறது அது வந்து சொல்லியிருக்கோம். அதான் பழைய எபிசோட் போன வருஷத்தில். ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போது அது மட்டும் இல்லாமல் இப்போது சில பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக முடித்ததுக்கப்புறம் போஸ்ட் ஸ்டடி ஒர்க்கில் போகிறாங்க. அவங்க வந்து அந்த டைமில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க வந்து
யாராவது ஒரு பிரிட்டிஷ் ஆளுங்களை ஒரு உதாரணத்துக்கு ஒரு கடையை எடுக்கிறாங்க, ப்ளஸ் அவங்க வந்து ஒரு பிரிட்டிஷ் பார்ட்னரோ இல்லை ஒரு பிரிட்டிஷ் ஸ்டாஃபோ எம்ப்ளாய் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அந்த 2 வருஷம் ரன் பண்ணி பிஸ்னஸ் ரன் பண்ணதுக்கப்புறம் அந்த பிரிட்டிஷ் இல்லை செட்டில்டு ஒர்க்கரை வச்சு இல்லை இப்போ பார்ட்னராக இருந்தாங்களோ இல்லை ஒர்க்கராக இருந்தாங்களோ அவங்க பேரில் லைசன்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஆஸ் அ பார்ட் ஆஃப் தட் யுவர் ஷாப் மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த ரூல் பிரகாரம் ஸ்கில்டு ஒர்க்கர் அவங்க கம்பெனிக்கு எவ்வளோ வேணாலும் ஒர்க் பண்ணலாம், ப்ளஸ் ஷேர்ஸ் வச்சுக்கலாங்கிறது. முன்னாடி 10% ஷேர் லிமிட் இருந்துச்சு, இப்போது அந்த ஷேர் லிமிட் இல்லை. ஸோ தே கேன் ஹாவ் 100% ஷேர். ஸோ அதனால் அவங்க கூட இந்த ரூட் மூலிமா ஸ்பான்சர்ஷிப் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் போஸ்ட் ஸ்டடி ஒர்க்கில் போகும்போது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா இந்த வாய்ப்பும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ரிக்குவயர்மெண்ட் டு கெட் அ ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த லைசன்ஸ் தேவைப்படுது, வெளிநாட்டிலேருந்து உங்கள் கம்பெனிக்கு ஆட்கள் கொண்டு வரணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம். முக்கியமாக இப்போது நிறையா பேர் யூகேக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் ப்ளஸ் ஃபோன் கால் பண்ணுறாங்க. அதில் வந்து நிறையா பேர் 10th பாஸ் 12th பாஸ் டிப்ளமா அவங்கெல்லாம் தொடர்பு கொள்கிறாங்க. உதாரணத்துக்கு டிரைவர்ஸ் எல்லாம், சார் நாங்கள் வரணும், எனக்கு 20 வருஷம் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு. இங்கே யூகேக்கு வரணுன்னா ஃபஸ்ட்டு எலிஜிபிள் ஸ்கில்டு ஆக்குபேஷனில் மட்டும்தான் ஒர்க் வீசாவில் வர முடியும். ரெண்டாவது இங்கிலீஷ் மேண்டட்ரி. நீங்கள் படிக்க வரீங்கனாலும் ஸ்டூடெண்ட் வீசாவுக்கு இங்கிலீஷ் வேணும், ஒர்க் பர்மிட்னாலும் இங்கிலீஷ் வேணும், இல்லை ஹைலி ஸ்கில்டு இப்போ இந்த ஸ்கேல் அப் ஒர்க்கர் வீசாவில் வரணுனாலும் இங்கிலீஷ் வேணும். இங்கிலீஷ் எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் இங்கே வர முடியாது. ஒன்று பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்ததுன்னா யூகே நாரிக் எக்ஸ்டெஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கே போய் இங்கிலீஷ் எக்ஸம்ஷன் வாங்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டிகிரி இல்லைன்னா இங்கிலீஷ் மீடியமில் படிக்கலைன்னா நீங்கள் ஐஎல்ஸோ இல்லை லாங்குவேஜ் சர்ட் இல்லை ட்ரினிட்டி காலேஜ் லண்டன் அப்படிங்கிற யூகே அக்ரிடியேட்டட் இங்கிலீஷ் எக்ஸாமினேஷன் பாடிக்கில் போய் B1 லெவல் ஸ்கோர், ஐஎல்ஸ் 4.0 ஸ்கோர் மினிமம் லெவல் எடுக்கணும். அப்போ தான் உங்களால் எந்த வீசாக்குமே அப்ளை பண்ண முடியும். ஸ்டூடெண்ட் வீசாக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா B2 கேட்பாங்க 5.5. அதாவது ஒவ்வொரு வீசா கேட்டகரிக்கும் லெவல் ஆஃப் இங்கிலீஷ் மாறும். ஆனால் இங்கிலீஷ் இல்லாமல் உங்களால் யூகேக்கு வர முடியாது. மறுபடியும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.